அயோத்தி கோயில் ராமர் கோயிலிலே ராமர் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோலாகலமாக நடந்தேறியது. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார்கள். இதனுடைய வரலாற்றை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். இப்பொழுது ராமர் கோயில் கட்டியிருக்கின்ற இடத்திலே தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ராமர் கோயில் இருந்தது. அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு இங்கே வந்த பாபர் என்ற இஸ்லாமிய மன்னர் அந்த கோயிலை இடித்துவிட்டு ஒரு மசூதி கட்டினார். பல வருடங்களாக அது இருந்தது. அது வரலாற்றில் இருக்கிறது, புரிந்திருக்கிறது. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்கு முன்னும் அத்வானி தலைமையிலே அந்த பாபர் மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்ட வேண்டும் என்று புரிந்தார்கள். அப்பொழுது அது பல இதுகளில் பேப்பர்களிலே வந்தது. அது சமயத்தில் நானும் அதை பற்றி எழுதியிருந்தேன். அவர்கள் இடிக்க ஆரம்பித்த நேரம் சரியான நேரம் இல்லை. செவ்வாய் பகவான், நிலத்துக்குரிய செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார். ஒரு டிசம்பர் 6 என்று நினைக்கிறேன். ஒரு சின்ன ஏழை கூட வீடு கட்டுவதென்றால் நாள் நேரம் நட்சத்திரம் பார்த்து படுகிறான். இப்படிப்பட்ட ராமர் கோயில் கட்டும்போது எப்படி கட்ட வேண்டும் என்று அவர்கள் அதை கவனிக்க தவறிவிட்டார்கள். ஆகவே தான் செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது அதை இடிக்க ஆரம்பித்தார்கள். அது முடியவில்லை, அது முடிவு பெறவில்லை. ஆனால் அப்பொழுதே நான் எழுதியிருந்தேன், செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது ஆரம்பிக்கிறார்கள், அதனால் தான் முடியவில்லை, இது பின்னொரு காலத்தில் நிச்சயமாக நடைபெறும் என்று எழுதியிருந்தேன். அதற்கேற்றாற் போல மோடி அவர்கள் எந்த கோயிலுக்கும் சென்றதில்லை. அவருடைய தாயார் இருந்த வரைக்கும் அவர் எந்த கோயிலுக்கும் சென்றதில்லை. ஏன்னால் அவர் எந்த கோயில்களிலும் உள்ள சுவாமிகளை, ஆண்டவரை அவருடைய தாயார் முகத்திலே கண்டார். அதை தாயாரிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். ஆகவே அவருக்கு மற்ற தெய்வங்களை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நான் ஏற்கனவே சொல்வதுபடி தாயாருக்கு பாத பூஜைகள் செய்தார்கள், தாயாருக்கு பணிவிடை செய்தார். ஆகவே இறைவனை அங்கே காண்டார். அதன் பிறகு தாயார் இறந்து 1 வருடம் ஆன பிறகே அவர் கோயில்களுக்கு செல்ல ஆரம்பித்தார். அந்த ராமர் கோயிலுக்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதன்படி மற்ற கோயிலுக்கும் சென்று ஸ்ரீரங்கம் சென்றார். அங்கிருந்து ராமேஸ்வரம் சென்றார். ராமேஸ்வரத்துக்கு சென்று அவர் தாயாருக்கும் திதி கொடுத்திருப்பார். திதி கொடுத்தெல்லாம் காண்பிக்கவில்லை. அது ஒரு புண்ணிய, அது ஒரு க்ஷேத்திரம். காசி ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அதேபோல் ராமநாதபுரம் கோயில், ராமேஸ்வரம் கோயிலிலே அவர் தன்னந்தனியாக தான் சென்றார். எந்த பந்தாவோடும் செல்லவில்லை. அங்கே சுவாமியை மரமுருகி வழிபட்டார். அந்த அர்ச்சகர்களிடத்திலே குனிந்து பிரசாதங்கள் பெற்றுக்கொண்டார். இதையெல்லாம் நாம் கண்டோம். அவர் கரெக்டாக அந்த ஆகம விதிகளின்படி எல்லா இடத்திலிருந்தும் நல்ல நீரை, கலச நீர்களை பெற்றுக்கொண்டு போய் சென்று நல்லபடியாக முடித்திருக்கிறார். இது இந்தியாவிற்கு ஒரு துவக்க நாள். ஏற்கனவே நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்னது போல இந்தியா வல்லரசு ஆகுவதற்கு இது ஒரு முதல் முன்னோடி, ஆரம்ப அத்தியாயம் எழுதப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் இதை ஏற்க மறுக்கிறார்கள். நாங்கள் ராமர் கோயில் கட்டுவதை வரவேற்கிறோம், ஆனால் பாபர் மசூதியை இடித்தது தான் எதிர்க்கிறோம் என்றார்கள். அது முடிஞ்ச போகிற கதை. இப்போ பஞ்சமி நேரத்தில் ஒரு ஆயுத ஆர்டர் விடுதி இருந்தது. அதை இடிச்சிட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கட்டிங்கனாக்கா கோர்ட்டு தீர்ப்பின்படி அந்த ஆஃபீஸை இடித்து விட்டு நீங்கள் மறுபடியும் விடுதி போய் கட்ட வேண்டும். அப்போது என்ன சொல்வீர்கள்? விடுதி கட்டுவதை நான் வரவேற்கிறேன், ஆனால் இந்த ஆஃபீஸை இடித்தது தான் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னால் எப்படி? இது அந்த மாதிரி தான். இது முன்னுக்கு பின் முரடாக பேசுகிறார்கள். அது தவறு. இது இந்துக்களின் கோயில். ஏற்கனவே நான் சொன்னபடி இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது இந்திய நாட்டின் மீது பட்டுக்கொண்ட முஸ்லீம்கள் இங்கே தங்கிவிட்டார்கள். அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ராமர் கோயிலை இடித்த பாபராக இருக்கட்டும், மற்ற கோயில்களை இடித்த அவுரங்கசீப்பாக இருக்கட்டும், அவர்கள் பெயரை முஸ்லீம்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதில்லை. இதை பேராசிரியரும் ஒருவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். ஆகவே இதை முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. இங்கே எல்லாம் ஒன்றாக கலந்துதான் இருக்கிறார்கள், மத ஒற்றுமையோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் மத ஒற்றுமையை பிளவுபடுத்த சிலர் நினைக்கிறார்கள். அது கூடாது. ஆனால் அந்த அத்தியாயம்லாம் முடிந்து விட்டது. இது ராமராஜ்யம் ஆரம்பித்து விட்டது. இந்தியா வல்லரசாகும் நாடும் வெகு தொலைவில் இல்லை என்பதை கூறி அமைகிறேன். வணக்கம். அமோகம்.